ஹம்சோ என்றால் என்ன? ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் சங்கமுகத்தில் இந்த வார்த்தையை சொல்கின்றோம், அதாவது ஹம்சோ என்று. ஹம்சோ என்றால் நாம் அதுவாக இருந்தோம், அதாவது நாம் தான் தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது கீழிறங்கி 84 பிறவிகளை எடுத்து எடுத்து மறுபிறவி எடுத்து எடுத்து பிறகு இப்பொழுது நாம் திரும்பவும் பிராமணர்களாக தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். அதனால்தான் இப்பொழுது சொல்லப்படுகின்றது ஹம்சோ என்று. நான் தான் ஆத்மா, நான் தான் பரமாத்மாவின் குழந்தை, நான் தான் தேவதையாக ஆகப் போகின்றேன். இதுதான் ஹம்சோ என்பதன் அர்த்தமாகும். சத்யுகம் மற்றும் சாந்தி தாமம், அதாவது சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை தான் இறைவனின் தாமமாக இருக்கின்றது. மேலும் அதாவது அதுதான் சத்தியமான தாமமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதுதான் ஆஸ்திக்கு உரியதாக, தந்தையின் ஆஸ்திக்கு உரியதாக இருக்கின்றது. மேலும் இப்பொழுது இந்த சங்கம் யுகமோ ஈஸ்வரிய தாமம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இதுதான் ஈஸ்வரன் மற்றும் குழந்தைகளின் சந்திப்பிற்கான நேரமாக இருக்கின்றது. ஆதலால் இந்த தாமம், அதாவது இந்த மேளா அல்லது இந்த யுகம்தான் சங்கம யுகம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் சத்தியுகமும், அதாவது சுகதாமமும் சாந்தி தாமமும் சத்தியமான தாமமாக இருக்கின்றது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் நம்மை இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். அதனால் தான் ஹம்சோ என்று சொல்லப்படுகின்றது. ஓம் சாந்தி.